ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. போன வாரத்தோட கண்டினியூஷன் அதுதான். மேற்கொண்டு அந்த கோவில் மறுபடியும் அந்த ராமபிரியா யார்கிட்ட போனார், அந்த பெருமாள் கிருஷ்ணர் அதை எப்படி யார் மீட்டு எடுத்துகிட்டு வந்தா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறேன்னு சொன்னால் வாங்க பார்க்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சத்திய அவள் ஆராதனை பண்ணால் அதை பலராமன் எடுத்துகிட்டு துவாரகாவே அழிய போகிறது அப்படின்ன உடனே அதை பலராமனுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சு இதை கொடுத்தாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதை ஆராதனை பண்ணுறவா துவாபர யுகத்துக்கு அப்புறம் யாரும் இல்லை. ஆமாம், ரொம்ப வருஷம் அந்த இடம் ஏற்கனவே அந்த எதிகிரின்னு பார்த்தது ஒரே மலைப்பிரதேசம், ஒரே காடு புதர் அப்படி தான் இருந்தது. யாரும் அங்கே போகவே மாட்டா, அப்படி தான் இருக்கார். அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த காலத்துக்கு அப்புறம் அந்த ரெண்டுமே காணும். ஒரே ராமானுஜர் காலத்தில் அந்த மகா சுவாமி தான் நமக்கு அந்த அந்த திருநாராயணன் ஒன்று கிடச்சிது. அது எப்படின்னா அப்பேற்பட்ட காடு போக முடியாது. தொண்டையூர் ஒரு இடத்துல இருக்கார் அவர் சுவாமி வந்துட்டுருக்காரு. அவருடைய திருமண் கிடைக்கல. நம்ம இப்போ சிரிச்சன்னம்னு சொல்கிறோமே, அந்த திருமண் கிடைக்கல. சாப்பிடலை 3 நாள் வேற உபவாசம். நமக்கும் அவருக்கும் எவ்வளோ வித்தியாசமாக இருங்க. நமக்கு ஏதாவது நெத்தி இட்டுக்கு கிடைக்கலன்னா அப்படியே இருந்துடும், அது என்ன பெரிய விஷயமான்ட்டு. ஆனால் அவர் அதுக்காக 3 நாள் சாப்பிடலை. ஏன்னா அவள்லாம் பெருமாளுக்காகவே வாழறவா. திருமண் அப்படிங்கிறது யாருன்னா பெருமாளோட பாதம் தானே திருமண். பெருமாள் பாதம் நெத்தியில் இல்லாத நம்ம எதுக்கு வாழணுன்ற மாதிரி பக்தி. அதான் பக்தியின் உச்சம். இன்னைக்கு இத்தனை வருஷம் இத்தனை 1000 வருஷமும் குறைச்சி நம்ம இவாளெல்லாம் பேசுகிறோம் அப்படின்னா இவர்கள் பக்தி தான் நம்மளை பேச வைக்கிறது. இவரோட காலம் நம்மளோட நமக்கு பிற்கால சந்தீதர் கூட ராமானுஜரை பற்றி பேசுவா, அதில் சந்தேகம் இல்லை. ஏன் அப்படின்னா அவள் பக்தி அப்படி. 3 நாள் விரதம் பெருமாளுக்கு தாங்குமா? கருணாசுரூபன் பக்த வச்சலானாச்சே சொல்கிறாரு, நீ மேலே வா யாதவாகிரி, அங்கே வா, உனக்கு திருமணம் தரேன், நானும் உள்ளுக்குள்ளே தான் இருக்கேன், நீ என்னை எடுத்துக்கோ, வெளியில் ஏழை பண்ணு. எப்படி போகிறது பார்த்தா அந்த தொண்டையூர்லேருந்து அங்கே போனால் ஒரே காடு, அடர்ந்த காடு. எப்படி மேலே ஏறுறது? வழி இல்லை. பெருமாள் ஈஸியாக மேலே வான்ட்டார், எப்படி மேலே வர முடியும்? அப்போ அவரோட ராஜாக்கள், அந்த கிருஷ்ணராயர் அப்படின்ற ராஜாலாம் நம்ம ராமானுஜருக்கு பெரிய சேவை பண்ணுறத அபிமானமான ராஜாவாக இருந்தார். அதனால் அவர்கிட்ட சொல்லி அவர் ஒரு பாதை அமைச்சு வழி கொடுத்து அந்த ஊருக்கு அந்த மேலே இருக்கிற இடத்துக்கு வழி அமைச்சு வச்சுட்டார். காட்டுப்பாதையில் போனார். பெருமாள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தான் நிறைய நாகங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று இருக்குது. இன்றைக்குமே ஆதிசேஷன் எப்போவுமே பாதுகாக்கும் இல்லையா கண்டுபிடிச்சிட்டாரு. நிறைய பால்கள்லாம் ஊற்றி அபிஷேகம் பண்ணி அந்த மண்ணை கரைச்சி உள்ளுக்குள்ளேருந்து பெரிய பெருமாள் எடுத்தார், ஆராதனை பண்ணார், அழகு தெய்வமாக ஆயிட்டார், பிரதிஷ்டை பண்ணார். ஆனால் அதோட வேலையை எடுத்தான்னா உற்சவர் வேணுமே. பெருமாள் உற்சவராகவும் இருக்கேன்னு வேற சொல்கிறாரு, படிச்சிருக்காரு, உற்சவர் இருக்காரு, பலராமன் பிரதிஷ்டை பண்ணாரா இருக்கே. நமக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்காரு அந்த காலத்தில். அந்த கிருஷ்ண பிரியர் எங்கே போயிட்டார்? ராமபிரியர் மூலவர் இருக்காரே, உற்சவர் காணுமே. ஒரே அழுக. மறுபடியும் ராமானுஜர் கண் கலங்கி உட்காந்துட்டார். எல்லாருக்கும் பெருமாளை விட்டால் ஏது கதி? ராமானுஜர்லேருந்து சராசரி மனுஷவர்லையும் பெருமாள் தானே எல்லாமே. உன்னை பெருமாள் சொன்னார், நான் டெல்லி பாதுஷா அங்கே ஆக்ஷன் போயிருங்க, நான் அங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அப்போ அவருக்கு 90 வயசு. ஓடு அங்கே போகிறாரு. மேல்கோட்டை எங்கே இருக்குது, டெல்லி எங்கே இருக்குது? அதுதான் ஆச்சாரியன்கள் அந்த பவர். ஓடுறார். டெல்லி பாதுஷா கிட்ட போனால் அரண்மனைக்கு போகிறாரு. மீட்டிங் நடந்துட்டுருக்கு. ராஜா உட்காந்துருக்காரு. இவர் உள்ள நுழையிறார். பட்டுன்னு அவர் எழுந்துக்கிறார். முஸ்லீம் ராஜா. ஏன் எழுந்துக்கிறாருன்னா தேஜஸ், வேறு வழி இல்லை. அவரோட அந்த 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 பிரமிப்பூட்டம், அந்த தேஜஸான ஒரு உருவம், அஜானுபாவு, அந்த வயசில் ஒரு கம்பீரம், அந்த முகத்தில் ஒரு தேஜஸ். யார் எழுந்துக்க மாட்டா? ஆக்சுவலி அந்த காலத்தில் சொல்லுவா இல்லையா, குடியானவர்கள்லாம் பிராமணர்களை பார்த்து வேஷ்டியை இடுப்பில் கட்டிண்டான்லாம் சொல்லுவா தெரியுமா? உண்மையிலேயே காரணம் சொல்கிறேன். அது தப்பு கரெக்டு அப்படிங்கிற பேச்சுக்கு நம்ம போகவே வேண்டாம். ஒரு நேமம் வாழ்க்கையில் இருந்து ஒரு நேம நிஷ்டையோடு நம்ம இருந்தோம். ஒரு பெருமாளை பூஜை பண்ணோம், ஒரு ஆராதனை பண்ணோம், நேர்மையாக இருந்தோம், பணத்துக்கு ஆசைப்படாத இருந்தோம். இப்படிலாம் ஒரு வாழற காலத்தில் இருந்தோம்னா அந்த தேஜஸ் தனி தானா. எதில் இருக்கிறவ தானாக தான் மேல் துண்டத்தோடு இடுப்பில் கட்டிப்பாலாம். அப்படி தான் உண்மையிலேயே. யாரும் வற்புறுத்ததில்லை. என்னை பார்த்து நீ தூண்டை கட்டி கீழே கட்டிக்கோன்னு யார் சொல்கிறா? என்னை பார்த்து கை கூப்புன்னு யார் சொல்லுவா? யாருமே சொல்ல மாட்டா. நம்மளோட லட்சணத்தையும் பார்த்து, நம்மளோட தெய்வீகமான ஒரு எண்ணத்தை பார்த்து அடுத்தவா பண்ணுறது தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம்.
இது சாதாரண மனுஷங்களுக்கே இருக்கும்போது சுவாமி ராமானுஜருக்கு இருக்குமா இருக்காது. எழுந்துட்டான் பாதுஷா, வாங்க சுவாமின்னு கூப்பிட்றான். என்னோட திருநாராயணபுரத்துலேருந்து ஒரு அச்சா விற்கிறவங்க காணும். அவன் கவலையே படலை, ஒரு ரூமை காமிச்சா எல்லாத்தையும் இதே வேலை போல இருக்கான். முஸ்லீம் பச்சை ஊரில் இருக்கிற எல்லா உருவச்சிலையும் பஞ்சலோக சிலையும் அங்கே கிடக்கு. அப்படி அசால்ட்டாக காக்கணும், ரூம் ஃபுல்லாகவே எதாக இருக்குது, எப்படி தேட முடியும்? ஆனால் பெருமாள் காட்சி கொடுத்தாரே, அந்த காட்சி கொடுத்தது இங்கே இந்த ரூமில் இல்லை. ராமானுஜ சுவாமி மட்டும் ஒன்று கொடுத்தா வாங்கிட்டு வர மாதிரி இல்லைல்ல, அவர் தான் பிரத்யட்சமாக பெருமாளை பார்க்குறோம். நம்மளாம் அந்த ஏதோ ஒன்று கிடச்சதுன்னு எடுத்துன்னு வந்துடுவோம். ஆனால் அவர் அப்படி எடுத்து வர மாட்டார் இல்லையா, பார்க்குறாரு. இதில் எதுவுமே இன்னொருது இல்லைன்னு சொல்கிறார். எல்லா சுவாமியும் இருக்கார் அங்கே. ஏன்னா இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவான்னா, இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் இல்லையா, சூறையாடிட்டு நம்மளோட வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ் அவருக்கு தெரியாது, நம்ம பக்தி தெரியாது. நம்ம ஆராதனை பண்ணிட்டோமோ அது தூக்கின்னு வந்துடுவா. ஏன் ஜெய் விஜயை கூட எடுத்துன்னு போயிட்டாவா. அங்கே இருந்துருக்கு நிறைய கோவிலில் ஒரு விஜய் தான் இருப்பார், ஜெய் இருக்க மாட்டாராம். அந்த காலத்தில் அப்புறம் பிரதிஷ்டை பண்ணது தான் எல்லோரும். அப்போ நம்ம வருத்தப்படுவோமே, நம்ம அழுவோமே, நம்ம மூர்த்தி இல்லைன்னா கஷ்டம், அந்த மாதிரி நோ மோர் சென்டிமெண்ட்ஸ் எடுத்துன்னு வந்துட்டே இருப்பாள். அதை ரூமில் வேறு போட்டு வச்சுருக்கா. இவர் இல்லை அப்படின்னோடனே வருத்தம் ஆகிடுது. உடனே அவன் மனைவி சொல்கிறா, என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு குழந்தை இதை வச்சுன்னு விளையாடிட்டு இருக்குன்றா. அதுக்கு பேர் பிபின்னு பேர். எல்லாத்துக்கும் மேலே மகாலட்சுமி அங்கே அவதாரம் பண்ணிட்டா. ஆமாம், பக்திக்கு ஏது ஜாதி மதம். ஏன்னா எப்படி மகாலட்சுமி நம்ம அப்படி சொல்கிறோன்னா, அவர்கிட்ட பெருமாள் வந்து இது கொட்டி குழந்தை வச்சுட்டு இருக்கோம். ராத்திரி ஆனால் அவர் நிஜமாவே கிருஷ்ணராகிடுவார், 2 பேரும் ஜாலியாக இருப்பாளாம். அதுக்கு ரொட்டி கொடுப்பா, எல்லாம் கொடுப்பா, சாப்பிடும் எல்லாருக்கும். அந்த அப்புறமா சொல்கிறான், அந்த குழந்தைங்கள்லாம் இந்த விக்கிரகம் எல்லாமே சாப்பிடும்னு சொல்கிறான். அப்புறமா சொல்கிறாளாம், அந்த குழந்தை சாதாரண விக்கிரகம்னு வச்சுருந்தா அதுக்கு பெருமாள் சாட்சாத் அதுக்கிட்ட எல்லாமே பண்ணுறாரு, ஜாலியாக விளையாடுறாரு, கூட தூங்குறாரு, எல்லாமே பண்ணுறாரு. உடனே ராஜா சொல்கிறாரு, ராஜாத்தி அந்த விக்கிரகத்தை தூக்கி இவாள்கிட்ட கொடுத்துருமா, அது இவாள் தான் பாரு. பெருமாள் ராமானுஜர் இதுதான் சொல்கிறாரு, இவரே தான். அந்த பொண்ணு கொடுக்க மாட்டேன்றது, இவர் இதுதான் கொடுக்கணும், கொடுக்கலன்னா நான் போக மாட்டேன்றார். அவள் கொடுக்க மாட்டேன்ட்டான். சரி என்ன தான் பண்ணட்டும், ஒன்றும் பண்ண முடியாது. ஒரே யோசனை ஆயிடுச்சு, எப்படி பெருமாளை கூப்பிட்றது. ஒரே அழுக. ராமானுஜர் எப்படி பார்த்துட்டு எப்படி விட்டுட்டு வர முடியாதே இல்லையா. அவர் என்ன பாடணும்னு நினச்சாருன்னா, நினச்சது அவர் வந்து நம்ம திருவாய் மொழியிலேருந்து உயர்நலம் உடையவன் எவனவன் இப்படிலாம் பாடணும்னு நினச்சிருந்த ரத்தை தான் அவர் பண்ணுவார். ஆனால் அவர் பாடினது வந்து திருவாய் மொழியிலேருந்து பாடலையாம். எதுலேருந்து பாடியிருக்கார் அப்படின்னா, பெரிய ஆழ்வார் திருமொழியிலேருந்து தான் பாடியிருக்கார். பாருங்கள், டக்குன்னு அவருக்கு எதை வாயில் வந்ததுன்னு பாருங்கள். ஏன்னா பெரிய ஆழ்வாருக்கு பொங்கும் பரிவு இல்லையா, அவருக்கு அவரோட அன்பே பிரத்யக்ஷமான. எல்லோரும் என்ன சொல்லுவார்னா, காதில் கண்ணில் போட்டுட்டு அப்படியே ஆத்மார்த்தமாக அனுபவிப்பா. அதுதான் முறை, அதுதான் வழக்கம். ஆனால் நம்ம பெரியாழ்வார் என்ன பண்ணார்னா, பார்க்கலையாம், ரசிக்கலையாம், திருஷ்டி பட போகிறதுன்னு பயந்தாராம். எல்லாத்தையும் என்ன அழகாக இருக்க கண்ணு எச்சல், அந்த கண்ணு என்ன அழகாக இருக்குது, கண்ணு பற்ற போகிறதே, மகாலட்சுமி தெரிகிறாளே, அழகாக இருக்காளே, கண்ணு பற்ற போகிறதே, சாருங்கத்தை மறைச்சிக்கோ, வில்லை மறைச்சிக்கோ, கதையை மறைச்சிக்கோ, இப்படியா சொல்லுவா. அப்படி தான் சொல்லுவாளாம். பொங்கும் பக்தி இருக்கிறவா அப்படி தான் சொல்லுவாளாம். அதனால தான் அந்த பொங்கும் பரிவான அந்த பெரியார் திருமொழியிலேருந்து இதை பாடியிருக்காரு. வருக வருக இங்கே வாமன நம்பி, வருக இங்கே கரிய குழல் செய்ய வாய்முகத்து எம் காகுத்த நம்பி, வருக இங்கே அரியன் இவன் எனக்கு இன்று நங்காய் அஞ்சன வண்ணா, அசலகத்தார் பரிபவம் பேச தருக்கில்லேன், பாவியேனுக்கு இங்கே போதராயே. அதாவது இதுக்கு என்ன விளக்கம்னா, கருமையான கூந்தல், சிவந்த வாய் மற்றும் முகம் கிண்ட காகுஸ்தனே, கிருஷ்ணா ராமா வாமன நம்பியே இங்க வாப்பா, இன்று வந்து இவன் எனக்கு கிடைப்பதற்கு அரியவனாக இருக்கின்றான். அஞ்சனம் போன்ற நிறம் கொண்டவனே, அதாவது அஞ்சனம்னா கண்க மையி. அயலார் இகழ்ச்சியாக பேசுவதை பாவியான எனக்கு என்னால் தாங்க முடியல.
அப்பா இந்த இந்த கிருஷ்ணரின் வாமன வடிவத்தை மனம் உருகி வேண்டுவதா இது அமையறதான். அதாவது என்னன்னா, பெருமாள் வரலையே ராமானுஜர்கிட்டனா அது எவ்வளோ ஒரு கூப்பிட்டா வரணும் இல்லை பெருமாளுக்கும் ராமானுஜருக்கும் எப்பேற்பட்ட சம்பந்தம் நமக்கே தெரியும். ஸோ இன்றைக்கி பெருமாள் விட்டு அவர்கிட்ட இருக்கும்பொழுது சுவாமியால் எப்படி தாங்க முடியும்? அதனால தான் இதை திருவாய்மொழியிலேருந்து எடுத்தார் பாருங்கோ. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. இப்போ நம்ம ராமானுஜர்கிட்ட கண்டிப்பாக நம்ம செல்ல பிள்ளை வருவார் தான். ஆனால் நம்ம எப்படி வந்தார் அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக பார்க்கலாம். அவள் அப்பாவுக்கு எப்படி தலை சுற்றிட்டு, யார் அப்பா அப்படின்னா அந்த பிபியோட அப்பா பாதுஷா, டெல்லி பாதுஷாவுக்கு சுற்றி போச்சு தலை. ஏன்னா அவெல்லாம் இதை பார்த்து பழக்கம் இல்லை. அவருக்கு எப்படி தலை சுற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பெருமாள் எப்படி அல்லாடினார். பிபி பக்கமும் ராஜாமராஜர் பக்கமும் ரொம்ப சுவையாக இருக்கும். பக்தி அப்படிங்கிறது யார் பண்ணாலும் பெருமாள் ஏற்றுப்பார் இல்லையா? ராமானுஜர் பண்ணாலும் ஏற்றுப்பார், அந்த பிபி நாச்சியார் பண்ணாலும் ஏற்றுப்பார் இல்லையா? ஏன்னா பக்திக்கு ஜாதி இல்லை, மதம் இல்லை, அதுதான் உண்மை. இன்னும் வழக்கமாக இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். நம்ம வாங்க அடுத்த வாரத்தோடு நம்ம முடிச்சிடலாம். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. வழக்கம் போல் இது என்ன சேனல் அப்படின்னா நல்லா தெரியும், இது ஒரு ஆன்மீகமான சேனல் இல்லையா? ஸோ இந்த சேனலை பார்க்குறவாள் எப்படி இருப்பா அப்படின்னா ஆத்ம நண்பர்கள் ஆன்மீகமாக தான் இருப்பாள். அதனால் இந்த சேனலை அதே மாதிரி நம்ம மட்டும் பார்த்தோம் அப்படின்னா இல்லாத சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். இந்த சேனலை நிறைய பேரை பார்க்க வைக்கணும், நிறைய பேருக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க வைக்க வேண்டியது ஆத்ம நண்பர்களோட கடமை. சரிதானே? ஜெய் ஸ்ரீமன் நாராயணா, ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.